நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த தினேஷ கூட கூட்டிட்டு போ. நீ பின்னாடி நின்னா போதும், புரிஞ்சுதா? அவங்கள அப்படி நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போக விடவே கூடாது. நான் சொல்றதெல்லாம் கேக்குது இல்ல? கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆண்டி. என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல விதமா யோசிச்சு எதையாவது செய். அவங்க இங்கிருந்து போகவே கூடாது. சரி ஆண்டி. சரி. உன் சொந்த பொண்ணை எந்த வகையிலையும் நிம்மதியா வாழ விட மாட்டேல்ல? பொண்ணோட வாழ்க்கையை பாதுகாப்பா மாத்த அப்பாவும் முயற்சிக்கிறீங்கல்ல? ஆமா, அது தப்பா? ஒரு பொறுப்பான அப்பா அதை செய்யணும்ல. இந்த விஷயத்துல அப்பாவை விட பொறுப்பா செயல்பட வேண்டியது ஒரு அம்மா தான். என் பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு டாக்டர் ஆக்குற வரைக்கும் ஒரு அம்மாவோட அன்பும் கேரிங்கும் தேவைக்கு அதிகமாவே நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலா நன்றின்னு ஒரு வார்த்தையாவது அவ வாயிலிருந்து வந்திருக்குமா? எவ்வளவு பெரிய சதி வேலை செஞ்சிருக்கா. ஊர்க்காரங்க முன்னாடியும் சொந்த பந்தங்க முன்னாடியும் அவ என்ன அவமானப்படுத்திட்டால. நீங்க எத்தனை பேர் பாலுவை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவன் நம்ம குடும்பத்தோடு வந்து சேர்ந்த நரகம். அவனோடு இருக்கிற உறவை ஒரேடியா கட் பண்ணி விட்டுட்டு ஒட்டுமொத்த வீட்டை சுத்தம் பண்ற வரைக்கும் மகேஸ்வரிக்கு ரெஸ்டே கிடையாது. அது ஒரு பழி வாங்குற செயலா இருந்தா கூட யாரும் ஷாக் ஆக வேண்டாம். தினேஷ் அண்ணா எப்படி இவ்வளோ சீக்கிரம் மாறினார்னு எனக்கு புரியல. பாப்பாவோட போட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டே இருந்தாரு. அப்பாவை தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறினதை நாங்க பார்த்தோம். ஹேமா அக்காக்கும் அம்மாக்கும் எனக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. வாழ்க்கையில முதல் முறையா நான் அவரை இந்த மாதிரி பார்க்கறேன். அவரோட பேச்சுல அன்பு நிறைஞ்சிருந்தது. ஹேமா அக்காவோட காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும்னு இனி எப்பவும் ஹேமா அக்காவோட கண்ணில் இருந்து கண்ணீர் வர அவர் காரணமா இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அண்ணனோட இந்த மாற்றத்தை எங்களாலேயே நம்ப முடியல. ஆனா அவர் அன்பா பேசுறதை கேட்கும்போது உண்மைதான்னு தோணுது. நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்ல. தினேஷோட மாற்றத்தை கண்டு காணாம விட்டுறாதீங்க. மற்றவங்க எல்லாருக்கும் பிடிக்காதவங்களா இருந்தவங்க இப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாறி இருக்காங்கல்ல. ஆனா தினேஷன் இந்த ஜென்மத்துல திருந்துவான்னு என்னால நம்ப முடியல. அவன் ஏன் திருந்தக்கூடாது? எல்லாமே கைவிட்டு போனதும் மறுபடியும் குடும்பமா வாழலான்னு தினேஷ்க்கு தோணிருக்கலாம்ல. இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கு ஹேமாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தினேஷ் தயாராயிட்டான்னா அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கும் தான் எனக்கு தோணுது. இதுல ஏதாவது வில்லங்க இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. தினேஷோட இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு வேலை ஆக்டிங்கா இருந்ததுன்னா தினேஷ் எதுக்காக இனிமே நடிக்கணும்? அவனால இனிமே ஹேமா கண்ணீர் வடிக்க மாட்டான்னு அவன் வாக்கு கொடுத்துருக்கானா? அவனுக்கும் குடும்பமா வாழணும்னு ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா ஓகே தான். என்ன இருந்தாலும் தினேஷனோட மாற்றத்துல எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. தினேஷோட பிஹேவியர் உனக்கு எப்படி தோணுச்சு தேவிகா? அவரால் இப்படி திடீர்னு மாற முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு இப்பவும் இருக்கு. பாத்தியா, இது எல்லாமே தற்சமயத்துக்கு ஹேமாவை கூட வச்சுக்கணுங்கிறதுக்கான நாடகமா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு. என்ன இவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டீங்கன்னு சொன்னாரு. அதனால நான் பழைய தினேஷ் இல்லைன்னு முழு நம்பிக்கை வந்தா மட்டும் ஹேமாவை என் கூட அனுப்புனா போதும்னு ஹேமா அக்காவோட அம்மா கிட்ட அவர் சொல்லும் போது நான் கேட்டேன். அப்போதான் எனக்கு அவர் சொல்றது கண்டிப்பா உண்மையா இருக்கும்னு தோணுச்சு. இதுக்கு மேல தினேஷ் வரை எப்படி சொல்லணும்? ஹேமா, ஒரு மனுஷன் திரும்பி வாழ ரொம்ப டைம் தேவைப்படாது. வீட்டை விட்டு போய் மறுபடியும் திரும்பி வந்திருக்கான்ல, ஒருவேளை யாராவது அவனுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் அவன் கூட போகணுமான்னு ஹேமா தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை அவன் திரும்பவும் பழையபடி நடந்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை டிவோர்ஸ் பண்றது தவிர வேற வழி இல்லை. அது மட்டும் இல்ல, தினேஷ் குழந்தை தானே உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்க. இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? அது சொல்லலையா? அது தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு பயந்து நாங்க சொல்லல. கடவுளே, இந்த விஷயம் தெரிஞ்சா திரும்ப பழைய மாதிரியே மாறிட்டாருனா? போலனாலும் அவன் அம்மா அவனுக்கு ஸ்க்ரூ ஏத்தி பழைய மாதிரி மாத்திடுவாங்க. அவங்க அம்மா கண்ணில் இன்னும் அவர் படலை போல இருக்கு.
அவர் வந்தாருன்னா பின்னாடி அவங்களும் வந்துருவாங்க. நீ அந்த விஷயத்த தினேஷ் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, அப்புறம் அவன் எங்க போனா? ஹேமாக்காவை பார்க்க என் கூட வந்திருக்காரு. உங்க எல்லாரையும் பார்க்க தைரியம் இல்லாததுனால என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆளுங்க வெளியே தான் இருக்காரு. அம்மாடி அம்முக்குட்டி. இது என்னது? இது ஒரு மேஜிக். இங்க பாக்குறியா? ஐயா பால். ச்சே, அடடா, இப்போ இந்த பால் எப்படி எடுக்கிறது? நான் தான் சொன்னல 6 அடிக்காதன்னு. இனி எப்படி பால் எடுக்கிறது? ஷோ, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். இனிமே நம்ம எப்படி விளையாடுறது? தங்க பிள்ளைங்களா, அங்கிள் அந்த பந்தை எடுத்து தட்டா? செல்லக்குட்டி இது எப்படி? இந்தாங்க கேட்ச் பிடிங்க. வெரி குட். தேங்க் யூ அங்கிள். இப்ப பவுலிங்க மாமம் போடுவேன். கொடுங்க. விக்கெட் எடுக்கணும். கண்டிப்பா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு நிறைய சாபம் கொடுத்துருப்பீங்கன்னு தெரியும். பாலு டாக்டரும் உமா டாக்டரும் என் நிழல் கூட படக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். உங்க பையனுக்கு கொடுத்த எல்லா கஷ்டத்துக்கும் அம்மா என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. தப்பான வழியில நடக்காம நல்ல வழியில நடக்க உங்களை மாதிரி சொல்லித்தர ஒரு நல்ல அம்மா எனக்கு ஒருத்தங்க இல்லாம போயிட்டாங்கம்மா. அதான் என் வாழ்க்கை தடம் புரண்டு போச்சு. என்ன பெத்த எங்க அம்மா நான் பொறுக்கி பயிலா தெரியும் போது என்னை கண்டிக்காம விட்டுட்டாங்கம்மா. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அன்போட மதிப்பு தெரியாதால் தான் அன்பு காட்டுறவங்களை நான் மிதிச்சிட்டேன். அம்மா, உங்களோட அன்பான மகனுக்கு நான் செஞ்ச எல்லா கொடுமைக்கும் என்ன மன்னிச்சிருக்கம்மா. தயவு செய்து என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்ன மன்னிச்சிருக்க. என்ன சமைச்சிடாதீங்க. நான் படாத அவஸ்தைப்பட்டுட்டேன். தினேஷ், என்னப்பா இது? முதல்ல எழுந்துரு. ஆமா, இனி உங்க குடும்பத்துக்கு எந்த தப்பும் நான் செய்ய மாட்டேன். இதுவரை செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருக்கம்மா. முதல்ல எழுந்துரு தினேஷ். நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டாலே எங்களுக்கு போதும்பா. மனசு தெரிந்தே நல்லவனா வாழு. முதல்ல எழுந்துரு.
உங்க எல்லார் முகத்திலையும் முழிக்க கூட தகுதி இல்லாதவனா, செஞ்ச கொடுமைகளுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியாதவனா இருக்க. ஆனா இனி நான் வரப்போற காலங்கள்ல நான் செஞ்ச எல்லா தவறுகளையும் நீங்க மறக்கிற மாதிரி நான் நடந்துக்குவேன். நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. உங்களோட அன்பை கண்டிப்பா நான் சம்பாதிப்பேன். இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது அந்த பொறுக்கி தினேஷ் இல்ல. நல்ல வழியில புது வாழ்க்கையை வாழணும்னு புது மனுஷனா வந்திருக்கேன். வாழ்க்கைனா என்ன, அன்புனா என்னன்னு கொஞ்ச நாள்லயே எனக்கு கத்து கொடுத்த என் குருநாதர், கடவுளுக்கு நிகரான அந்த மனுஷனை என்னால மறக்கவே முடியாது. இன்னில இருந்து நீயும் நல்லவனா நடி, எல்லாரும் நம்புற மாதிரி நடி. எல்லார் கூடயுமே உன்னுடைய பொய்யான அன்பை நீ காட்டு. அன்பு காட்டுறங்கிற பேர்ல கூடவே இருந்து அவன் முதுகுல குத்து. அவரோட அறிவுரை கேட்டுதான் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பு காட்ட நான் கத்துக்கிட்டேன். தீதும் நன்றும் பிறத்தர வாரான்னு பெரியவங்க சொன்னது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன, இந்த வார்த்தையை நீங்க கேட்டது இல்லையா? என் குருநாதர் தான் ஞாபகப்படுத்தினார். இந்த மாதிரி யாரோ சொன்ன அறிவுரையை கேட்டுதான் காட்டு மிராண்டியா இருந்த வால்மீகி திருந்தனது. எந்த ஒரு காட்டு மிராண்டியும் நல்ல மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என் குருநாதர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி இருக்கிற காலத்துல நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஹேமாவுக்கு நான் பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டாகும். அவளோட அன்பா வாழ ஆசைப்படுறேன். அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்காகவும் தான் நான் இங்க வந்திருக்கேன். இனி எப்பவுமே அவளை நான் கொடுமைப்படுத்த மாட்டேன். பூ போல பாத்துக்குவேன். ஹேமாவை என் கூட அனுப்புங்களேன். இனி ஒருபோதும் ஹேமா கண்ல கண்ணீர் வராது, நான் சத்தியமா சொல்றேன். அம்மா, நீங்களாவது என்ன நம்பி அவளை என் கூட அனுப்புங்களேன். உன் கூட வரணுமா வேண்டாமான்னு அவ தான் தீர்மானிக்கணும். ஒரு தடவை நான் என் ஹேமா பார்த்து பேசட்டுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன். அவ உள்ளதா இருக்கா. அப்படின்னா நான் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு வார்த்தை, ஹேமா. நீங்க சொன்ன மாதிரி ஆளே மாறிட்டான் போல இருக்கே. எனக்கும் இப்ப அப்படிதான் தோணுது. ஹேமா அம்மாவாக போறான்னு தெரிஞ்சதும் அவன் உண்மையான கேரக்டர் வெளியே வந்திருப்பாரு. தினேஷ் அண்ணா நிஜமாவே திருந்திட்டாரா இல்ல திருந்தின மாதிரி நடிக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் அவரு திரும்ப அப்பா ஆக போற விஷயம் அவருக்கு தெரியாதுல்ல. அம்மாடி தேவிகா, உன் அன்னி கூட ஒரு ஒரு வார்த்தை. ஓ கண்டிப்பா, நான் வெளியே இருக்கேன். ஹேமா, அடியே ஹேமா, என்ன விரட்டிட்டு அவன்கிட்ட புள்ளைய வாங்கிட்டு பத்திரமாத்த தங்க போலவா நிக்கிற?
உன்னை அப்படியே அடிச்சு கொன்றுவண்டி. ஆனா முதல்ல நான் பாலுவை கணக்கை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு வந்து வச்சுக்கிறேன். உன்னால என்ன மன்னிக்கவும் ஏத்துக்கவும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மன்னிக்கவே முடியாத கொடுமையை நான் உனக்கு செஞ்சிருக்கேன். ஹேமா, என்ன மன்னிச்சிடு ஹேமா, என்ன மன்னிச்சிடு 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 ஹேமா. அடிச்சு கொன்றுமா, கொன்று அடி ஹேமா, கொன்னுடி ஹேமா. உன் ஆத்திரம் தீர வரையும் அடி. நீ என்ன அடிச்சா கொண்டாலும் நான் உன்னை பண்ண கொடுமைக்கு ஈடாகாது. ஹேமா, இனி எப்பவும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன நீ நம்பனு ஹேமா, சத்தியமா சொல்றேன். இனிமே என்ன நீ கண் கலங்கவே மாட்ட. இனி அழறதுக்கு கூட ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாம தான் நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க. திட்டுமா, உன்னால எவ்வளவு திட்ட முடியுமா திட்டு. அடிக்கணும்னு நினைக்கிறிய அடிச்சிரு. நான் எதிர்த்து கேட்க மாட்டேன், தலை குனிச்சு வாங்கிக்கிறேன். அப்படியாவது உனக்கு என் மேல இருக்கிற கோபம் தீந்தா போதும். திட்டு ஹேமா, நீ என்ன திட்டுறாலும் அதுக்கு நான் அருகதை உள்ளவன். நிறுத்துங்க. ஆனா இப்போ முன்னாடி நிக்கிறது மனம் திருந்திய தினேஷ். உங்களால அப்படிலாம் மாற முடியுமா? நான் சொல்றதை விட செஞ்சு காட்டுறேன் பாரு. இந்த மாற்றம் நிஜமா நடிப்பான்னு எப்படி நம்புறது? நான் எதை கிழிச்சு காட்டினாலும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் உன்னை குத்த சொல்ல. அந்த அளவு கொடுமை பண்ணியிருக்கேன். என்னை நம்பவும் அன்பு காட்டவும் தகுதி இல்லாதவனா, ஆனா உன் மனசுக்கு பிடிச்சவனா நான் வாழ்ந்து காட்டுவேன். இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எதுவுமே இது வரைக்கும் வாங்கி தந்ததில்லை. அதனால இதை நீ ஏத்துக்கணும். நான் இதை இங்க வச்சுட்டு போறேன். என் மேல என்னைக்கு உனக்கு முழு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு எடுத்துக்கோ. ஏமா, என்னால நீ இல்லாம வாழ முடியாது. கையெடுங்க. அம்மாடி, நீ எனக்கு வேணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். தினேஷ் வீட்டுக்கு வந்தப்ப ஹேமா கர்ப்பமா இருக்கிறது சொன்னீங்களா? இல்ல, பயமா இருந்ததுனால சொல்லல. உண்மையிலேயே இதெல்லாம் அவனுக்கு தெரியாதோன்னு தோணுது. தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. அவங்க அம்மா சொல்லிருக்க மாட்டாங்க? அவங்க 2 பேரும் என்ன பாத்துக்கவே இல்ல. அப்படின்னா விஷயமே தெரியாதா? அப்படி தெரிஞ்சிட்டா அவன் மறுபடியும் பழையபடி ஆயிட்டா? எதுக்கு மாறணும்? அது அவரோட குழந்தை தானே. கடவுளே, இவங்க எதுக்கு வராங்க? திருட்டு ராஸ்கல், கடைசியில நீங்க தான் இருக்கியா? இனிமே இங்க என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க. எங்க என் புள்ள தினேஷ் எங்க? அவன் ஆட்டோ இங்க நிக்குது. அவன் எங்க போனா? அவனை கூப்பிடுங்க. அவனை இங்க வர வச்சு உன் புள்ளையாலான கர்ப்பத்தை என் புள்ள தலைமையில கட்ட வைக்கணும்னு நினைச்சீனா அது நடக்காதுரி. உன் புள்ள பாலுவோட குழந்தைய நானும் என் புள்ளையும் வளர்க்கணும்னு எங்களுக்கு எந்த தலையெழுத்தும் இல்லடி. நீங்க எல்லாருமா சேர்ந்து என் புள்ள தினேஷ் கிட்ட எதையோ கொடுத்து வசியம் பண்ணி அந்த பாலா போனவளை என் புள்ளையோட சேர்த்து வச்சு வாழ வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுன்னு நீ போய் உன் புள்ள பாலு கிட்ட தெளிவா சொல்லு. அந்த கேடு கிட்டவனோட பேரை கெடுக்கலனா நான் என்னோட பேரு பாரதிங்கிறத மாத்திக்கிறேன்.
என் புள்ள தினேஷ கூப்பிடுறீ. இப்பவே இங்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கட்டினாதான் இந்த பாரதி இந்த வீட்டை விட்டு போவா. கூப்பிடுறீ. தினேஷ இங்கே பிடிச்சு வச்சிடலான்னு யாரும் கனவு காணாதீங்க. தினேஷ நீங்க கூப்பிடலன்னா அவனை எப்படி கூப்பிடணும்னு இந்த பாரதிக்கு நல்லாவே தெரியும். நில்லடி. இந்த பாரு, உன் பிள்ளைய வேணா கூட்டிட்டு போ. ஆனா என் வீட்டுக்குள்ள உன்ன மாதிரி பிசாசு அனுமதிக்க மாட்டேன். இவ்வளவு சொல்லி உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா ஹேமா, நான் உன் காலில் கூட உள்ள தயார். நீ என்ன நம்புங்கம்மா, என்ன நம்பு. என்ன நீங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஹேமா, உண்மைதாம்மா, இல்லைன்னா நான் சொல்லல. நான் திருந்தி வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. முதல்ல திருந்தி நல்லவனாகு, அப்புறமா யோசிக்கலாம். எப்போ உன்னோட கெட்ட குணம் வெளியே வரும்னு தெரியாதுல்ல. இனிமே எப்பவும் நான் இப்படியே தான் இருப்பேன், மாறவே மாட்டேன். நான் திருந்தி வாழ்றேன், நான் கேரண்டியா சொல்றேன். தினேஷ் உன் மேல வச்சிருக்க அன்பை நான் சாகுற வரைக்கும் மாறவே மாறாது. தினேஷ், தினேஷ், ஏய் தினேஷ். எங்க அம்மாவா அது? நான் வந்ததுல இருந்து அம்மாவை போய் பார்க்கல. நான் இங்க வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு இங்க வந்திருக்காங்க. தினேஷ், உன் அம்மா கூப்பிட, சீக்கிரமா வெளியே வா. நீ இனிமே அவளை நம்பவே நம்பாத. நீ அவசரப்பட்டு மறுபடியும் எதுலயும் மாட்டிக்காத. அவளோட வயித்துல அந்த பாலுவோட குழந்தை தான் வளருது. அவளையும் அந்த குழந்தையும் உன் தலையில கட்டுறதுக்கு தான் இங்க எல்லாரும் ஏற்பாடு பண்றாங்க. நீ சீக்கிரமா வெளியே வாடா. ஏனுங்க, என் வயித்துல வளருது உங்க குழந்தைதான். அம்மா சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. தினேஷ், நான் கூப்பிடல, வா. வெளியே வான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. டேய் தினேஷ், டேய் தினேஷ், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம இந்த பாரதி இங்க இருந்து போக மாட்டா. டேய் தினேஷ், டேய் தினேஷ். ஏண்டி நீயும் சேர்ந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அந்த பாலா போனவளை என் புள்ளியோட சேர்ந்துக்க பாக்குறியா? நாசமா போறவளே, விடுங்க விடுங்க. ஏய், என்னைய தள்ளுறியா? என்ன பண்ணிட்டு சொல்றேன்ல, இவளாலதான் என் புள்ளியோட வாழ்க்கை நாசமா போச்சு. இவளா ஒரு பொண்ணுன்னு என் புள்ளிக்கு தங்கச்சி வந்து வச்சிருக்கா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? நீங்க எல்லாம் சேர்ந்து என் புள்ளிக்கு பண்றதை விட நான் ஒன்னும் பெருசா பண்ணல. நான் என்ன விட போறது இல்ல. டேய் தினேஷ், இவதான் உன்னை இங்க மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும்டா. இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ண விட போதில்லை. நான் சொல்றதை கேளுடா. உன்னை இவளோ இங்க நிக்கிற டாக்டரும் அப்புறம் இந்த 3 பொம்பளைங்களும் சேர்ந்து உன்னை ஏமாத்த பாக்குறாங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சிருச்சுல, இவனோட குழந்தை உன் பொண்டாட்டியோட வயித்துல வளருது உனக்கு தெரியும்ல. அவனோட குழந்தையும் அவளையும் சேர்த்து உன் தலையில கட்டி வச்சுட்டு இவங்க எல்லாரும் தப்பிக்கலான்னு பாக்குறாங்கடா. அது உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சதுனாலதான் நான் ஓடி வந்தேன். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ ஏமாந்து போயிடாதடா. இவளும் இவ பொண்டாட்டியும் பசங்களும் சேர்ந்துக்கிட்டு இங்க இருந்து வேற ஒரு புது இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஹேமாவோட விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்டா. அவளையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் அவன் கூட அனுப்பி வச்சறது நல்லது. இன்னொருத்தையும் கூட தங்க வைக்கிறதுல இந்த டாக்டருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல தினேஷ். 2 பொண்டாட்டிங்களையும் கூப்பிட்டுட்டு இவன் எங்கேயாவது போய் வாழட்டும். உனக்கு இனிமே அவ தேவையே இல்லடா. மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சேர்த்துக்கவே கூடாது.
இவங்க எல்லாம் அவங்க விருப்பப்படி 2-3 பொண்டாட்டிங்க வச்சுக்குவாங்க. அதனால தானே இந்த டாக்டர் வாயை திறக்காம இருக்கான். வாயை மூடுமா? இன்னும் ஒரு வார்த்தை இவங்கள பத்தி நீ தப்பா பேசன, உன்ன மாதிரி கேவலமா பேச முடியாதால் தான் அவங்க அமைதியா நிக்கிறாங்க. என்னடா சொல்ற? இன்னொரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான். நீ பெத்தவளாச்செல்லாம் பார்க்க மாட்டான், அடிச்சே கொண்டு போட்டுருவேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கெடுத்து வச்சிருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் மனுஷனா இருக்கிறவங்க, நீதான் மிருகம், கருநாகம். நீ ஒன்னாலதான் என் வாழ்க்கைய போச்சு. ஒன்ன மாதிரி கேவலமா பிள்ளைய வளர்க்கறதுக்கு இந்த உலகத்துல எந்த தாயும் இல்ல. நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் வளரலமா, கேட்டு குட்டி சோறாதான் போயிட்டேன். என்ன தப்பான வழியில் அனுப்பி ஒரு மிருகம் போல வளர்த்தது நீங்க தான். என் மேல உயிரே வச்சிருந்த ஹேமாவை என்னோட எதிரியாக்குனது நீதான். நீங்க தான் அவளை கொடுமைப்படுத்த எனக்கு கத்து கொடுத்தது. எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்தி ஒரு காட்டு மிராண்டிய வளர்த்துட்டேன். ஹேமா மாதிரி அன்பான உண்மையா இருக்கிற ஒரு பொண்ணு உலகத்துல யாருக்கும் கிடைக்காது. அவளை நான் இழந்துட்டேன். டேய் முட்டா பயலே, அவ மறுபடியும் உன்னை ஏமாத்த பாக்குறா. அவ வயித்துல வளர்றது என் புள்ள. அவ வயித்துல வளர்றது என் புள்ள. அது தினேஷோட ரத்தம் தான். அது தெரிஞ்சுதான் இங்க வந்த. அந்த குழந்தையும் அவளையும் இனிமேலாவது சந்தோஷமான வாழ வைக்கணும். செய்த தவறுகளை திருத்திக்க இது வரைக்கும் காட்டாத அன்ப குடும்பத்தோட சேர்ந்து என் ஹேமா கொடுக்க. அப்ப நீ அப்ப இல்ல, இப்பவே அவ என் கூட வர தயாரா இருந்தா இப்பவே அவளை என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா அவ வரமாட்டா, வெறுத்துட்டா. அவ என்ன வெறுக்கிறதுக்கு காரணமே நீதான். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து போ. போ, இல்லன்னா கோவத்துல ஏதாவது பண்ணிடுவேன். போமா. இப்ப நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஒரு நாள் நீயே புரிஞ்சுக்குவ. அன்னைக்கு என்ன தேடி வருவ. நீ என்ன அடிச்சு துரத்துறல, ஆனா நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன். பாத்துக்கிறேன். என்னோட பர்ஸ் தொடர இந்த பக்கம். நீ சொல்றது சரிதான், எனக்கும் தெரியுமா. ஆனா இந்த தினேஷோட நடிப்பு எப்படி இருக்கு? பின்னிட்டன்ல. தினேஷ், டாக்டர், தப்பானவனா வளர்றதுக்கு ஒரு பங்கு இவங்களுக்கு இருக்கு. என்ன நீங்க மன்னிக்கணும். இனி எப்பவுமே நான் தப்பான வழியில போக மாட்டேன். என் ஹேமாவை நான் பத்திரமா பாத்துக்குவேன். நான் அவளை நல்லா பாத்துக்குவேன். என்ன பிரச்சனை? அந்த தினேஷ் காலை வாரிட்டான். ஏன் என்னாச்சு? அவன் அவங்க கூட சேர்ந்துட்டான். என்ன சொல்ற? அவனோட அம்மாவை விரட்டி ஓட வச்சுட்டான். ஹேமாவை ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். அவன் ஹேமாவை ஏத்துக்கிட்டானா?
ஆமா. இனிமே தினேஷை நம்பி பிரயோஜனமே இல்லை. தினேஷ் நம்ம கூட இல்லைன்னா எதுவுமே நடக்காது. வக்கீல் சொன்ன விஷயத்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. தினேஷ் இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தினேஷை பொறுத்த வரைக்கும் மாறிட்டான். ஆனாலும் கூட உங்க 2 பேர்கிட்ட இது வரைக்கும் எந்த மாற்றமும் வரல. ரொம்ப கஷ்டம்தான். என் பொண்ணு அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் வரைக்கும் நான் அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டேன். நான் அவனை இந்த வீட்டுக்குள்ள விடவும் மாட்டேன். அதுக்கு பாலு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உன்னோட அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்க இல்லையே. அவன் உன்னையோ என்னையோ நம்ம குடும்ப பாரம்பரியத்தையோ சொத்தையோ பார்த்து இல்ல நம்ம பொண்ணை விரும்பினது. அதுக்கெல்லாம் ஆசைப்படுறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க. நீ அந்த மாதிரியான ஆட்களோடு தான் பழகிருக்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. அப்பா அம்மாவோட சொத்துக்களை பார்த்தோம், அவங்க தான் பொண்ணுக்கு கொடுக்க போற தங்க நகைகளையும் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள விஷமான எண்ணங்களையும் மறைச்சு வச்சுக்கிட்டு உன் பொண்ணை பொண்டாட்டியா ஏத்துக்க வர்ற வெறி பிடிச்ச விஷ பாம்புகளோட தான் நீ நட்பு வச்சிருக்க. உனக்கு பாசத்தோட விலை என்னன்னு தெரியாது. ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னா அவங்க மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அந்த பாலு பாசத்தோட வேல்யூ எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. ஆனா நம்ம பொண்ணு உமாவுக்கும் பாலுவுக்கும் இடையில இருக்கிற அன்பும் பாசமும் அதை ஒரு நாளைக்கு நீங்களே பாப்பீங்க. நீங்க கெடுக்கணும்னு நினைக்கிற அவங்க உறவோட சக்தி என்னன்னு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அவங்க அங்க இருந்து வேற இடத்துல போய் தங்க போறாங்க. இனிமே உங்களால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம பொண்ணுக்கும் அந்த பொறுக்கி ராஸ்கலுக்காகவும் சவால் விடுறீங்களா? நீ அதை எப்படி வேணாலும் எடுத்துக்க. இது என் பொண்ணு அவ புருஷனும் குழந்தைகளும் சந்தோஷமா இருந்து வாழணுங்கிறத பாக்குற ஒரு அப்பாவோட ஆசை. மனசுல எங்கேயாவது ஒரு ஓரத்துல கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சுன்னா, தொப்புள் கொடி உறவுல கொஞ்சமாவது உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஒரு அம்மாவா நீ என் பொண்ணுக்கு கூட இருந்திருப்ப. இல்ல விஷப்பாம்புகளோட மட்டும்தான் நீ நட்புறவு வச்சுக்கணும்னு நினைச்சீன்னா நீ எக்கெடுக்கட்டும் போ. ஆனா உனக்கு எதிராக அந்த பாம்பு விஷத்தை கக்காம பார்த்துக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. அங்கிள் இப்ப பொடி வச்சு பேசினது என்ன பத்தி தானே? நான் ஒரு விஷப்பாம்புன்னு தானே அங்கிள் சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டுட்டு நீங்க பதிலுக்கு ஏதாவது சொன்னீங்களா? இனிமே நான் அப்படிப்பட்டவன் தானே நீங்களும் நினைக்கிறீங்களா என்ன? அப்படின்னா சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஆமா, இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? அங்கிள், பாலு, உமா 3 பேரும் சேர்ந்து ஆன்ட்டியை தனிமைப்படுத்துறாங்கன்னு நினைச்சதா உங்க பக்கம் வந்து நான் என்னது தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்க வார்த்தையை நம்பி பாலுவை அடிக்க போனதும் அப்புறம் அவங்கிட்டே அடி வாங்கி மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தது யாருக்காக நினைக்கிறீங்க? எல்லாம் உங்களுக்காக தானே? இல்ல, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டு நான் இங்க நிக்க மாட்டேன். நில்லுடா, நீ எங்கேயும் போக கூடாது. நான் பெத்தெடுத்த என் பொண்ணை விட எனக்கு என் அண்ணன் பையன்தான் முக்கியம். உன்னை நான் கைவிட மாட்டேன். உனக்கு நான் தந்த வாக்குறுதியை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். உமா அப்பாவோட சவால்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாலு என் பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க போய் தங்கினாலும் சரி, நீ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரோட அந்த சவாலை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். கொடுங்க. இதே வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு அங்கிள். இப்ப எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, உங்க டாய்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா பத்தாது, புக்ஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சரியா? எல்லாத்தையும் வச்சாச்சுமா? அதை இப்படி கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துட்டு வரேன்.
இப்ப கூட என் மேல இருக்கிற கோபம் உங்களுக்கு தீரல. சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதனாலதான். அப்படின்னா இந்தாங்க, அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். போங்க. இவர் அந்த பழைய தினேஷ் தானே அத்தை? இந்த விஷயத்துல எனக்கு சந்தேகமா இருக்கு. இது நான் தான். நானு அப்போ பேட் எல்லாம் உள்ளே வச்சிருங்க. அப்ப எப்படி விளையாடுறது? அதுக்கு நாம அங்க புதுசா வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு கார்ல இடம் இருக்காது. இடம்லாம் இருக்குமா? நீ வா. என்ன பண்றது? நான் இப்ப கிளம்புறேன். இந்த அங்கிள் பேச. ஹலோ அப்பா. நாங்க இதோ கிளம்பிட்டோம். தேவிகா, அத கார்ல வச்சிரு. தேவிகா, அதை என்கிட்ட கொடு. அட ஹேமா, என்ன பண்ற நீ? இந்த மாதிரி நேரத்துல வெயிட் தூக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? குடுமா இப்படி 2 டாக்டருங்க இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா? நான் பாக்குறது கனவா நிஜமான்னு தெரியலடா. ஆமா, ஹேமாவோட முகத்தை பாருங்களேன், எப்படி பளபளப்பா இருக்குங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் புருஷன் கிடைச்சிட்டான்ல. அது நம்ம அப்புக்கும் அம்முக்கும் ஒரு ஆசை. என்ன விஷயம்? என்ன விஷயம் அப்போ? அதாவது அது வேண்டாம். அட நீ கொஞ்சம் சும்மா இருமா. தேவிகாவையும் கூட கூட்டு போணுமா? அதைத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அதுக்கு ஒத்துக்குவீங்களாங்கிற சந்தேகத்துல தான் நான் சொல்லாம இருந்தேன். இவ என்னோட தங்கச்சி, இனி இவ உங்க தங்கச்சி. இவ அங்க இருந்தானா நாங்களும் அடிக்கடி வந்து போலாம்ல. நீ எப்பனாலும் வரலாம். கண்டிப்பா வருவேன். எதுக்குன்னா இந்த தங்க புள்ளைய பார்க்க. இந்த பொண்ணு பார்க்கும்போது கடவுள் என்கிட்ட இருந்து படிச்ச என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். ராகு காலத்துக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. நான் போயிட்டு வரேம்மா. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. கொஞ்ச நாள் போகட்டும், நானும் அங்க வரேன். போயிட்டு வர அத்தை. பாட்டி, பாட்டி கண்டிப்பா வரேன். அங்க இருக்கும்போது யாருக்கும் தெரியாம எங்கேயும் போக கூடாது, சரியா? கண்டிப்பா பாட்டி. வா. தினேஷ், இந்த நேரத்துல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தருது நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தான். இனி எப்பவும் இப்படியே இருக்கணும். ஹேமாவுக்கு ஒரு சகோதரன் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. ஒரு அண்ணனா அவளுக்கு நான் இருப்பேன். இனிமேல் நீ அவளை கஷ்டப்படுத்த மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் கிளம்புறேன். சத்தியமா சொல்றேன், என்னால ஹேமா கண்ணுல தண்ணி வராது. போதும், எங்களுக்கு இது மட்டுமே போதும். அப்புறம் நீங்க 2 பேரும் அங்க வரணும். செக்கப்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. அதெல்லாம் உங்க வேலைதான். நான் கிளம்புறேன் ஹேமா. வராத. போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வரேன். பாத்தேர்மா. போலாமா? எதுக்கு இங்கே இருந்துகிட்டு? உள்ள வாப்பா. சரிங்கம்மா. உள்ள வாங்க. வரேன். உன் குழந்தைய சுமக்கிறவளையும் உன்னோட குழந்தையையும் என் தலையில சாமர்த்தியமா கட்டிட்டேன்னு சந்தோஷப்படாத. நான் உன் பின்னாலேயே வரேன்டா பாலு டாக்டர்.
தாத்தா நீங்க டோர் திறக்கவே இல்லையே. அட ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேனே. ஓபன் பண்ணிடுவோம். ஆமா, இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு. ஏம்மா நீ ஒண்ணுமே சொல்லலையேம்மா. ரொம்ப பிரமாதமா அப்படியா? நல்லா இருக்கா? அப்போ இந்த வீட்டு சாவியை ஐஸ்வர்யத்தோட வாங்கிக்க. சரி வாங்க உள்ள போலாம். வாம்மா. ஒரு நிமிஷம். கடவுளை வேண்டிக்கிட்டு வலது காலை வச்சு உள்ள ஏறுங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்றோம் அங்கிள். எப்படியோ எங்களுக்கு நிம்மதி கிடைச்சா போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ முன்னால போம்மா. போங்க, நீங்களும் போங்க. வாம்மா. ஹாய், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? உங்க பேர் சோஃபா. இது பாருங்க, ஓடாதீங்க, விழுந்துருவீங்க. சொன்னா கேளுங்க. பரவாயில்ல, குழந்தைங்க விளையாடட்டுமா? அப்போ சொன்னா கேளு. வேண்டாம், கீழே விழுந்துருவ. இங்க வா, நாங்க ரூம்லாம் போய் பார்த்துட்டு வரோம். போங்க. வா வா. இப்ப சொல்லு, எப்படி இருக்கு? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லைல்ல பாலு. இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டீங்க. ஓ கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நான் இங்க கொஞ்சம் பாரு. அட இங்க பாரு. ஹாய். அப்போ நான் இங்க கொஞ்சம் வாங்கல. வா. இந்த குண்டு கரடியை பாரு. சூப்பரா இருக்குல்ல மூ? சூப்பர். நம்ம மீதி இருக்க ரூமையும் பார்த்துட்டு வரலாம். வா. மேல இதை விட அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். ரூம்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும். எங்க ரூம் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு அப்போ? அட்டகாசமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே உங்க தாத்தா தான் காரணம். Thank you தாத்தா. ஐயோ. ஐயோ அப்பா. அச்சச்சோ. அப்பா என்னாச்சு தாத்தா? என்ன விளையாட்டு இது? மெதுவா பண்ண மாட்டீங்களா? அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஐயோ பிளட். பாலு ஒண்ணு இல்ல, நெத்தில லைட் அடிபட்டிருக்கு. அதான் ரத்தம் வருது. கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டீங்க? அவங்கள திட்டாதம்மா. ரெண்டு பேரும் சந்தோஷத்தை வெளிக்காட்டினாங்க, அவ்வளவுதானே. தாத்தா. சேச்சே பரவாயில்லம்மா. ஏதோ ஆரம்பிக்கும் போதும் ரத்தத்தை பாக்குறது ஒரு நல்ல சகுனம்மா. சும்மா அது இதுன்னு சொல்லாம வாங்க மருந்து போட்டுக்கலாம். வாங்கப்பா. செல்லக்குட்டி இரு, இப்போ வந்துடுறேன். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, எப்பவுமே பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கணும்னு. இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமா? நிஜமா நம்பலாமா? கனவு இல்ல, நிஜங்கிறத நிரூபிக்கிறேன். இந்தா காட்டு. வேண்டாம். இது கனவு இல்ல, நிஜம். இப்ப சொல்லு, கனவா நிஜமா? நிஜம்தான். இப்ப சந்தேகம் இல்லைல்ல? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.